உறவுகளுக்கு அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களுடன் இணைவது நிர்மலா சிவகுமார். நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள். மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு கணவரின் உணர்வு பூர்வமான பதிவு. தன் மனைவியை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் கணவனிடம் கேட்டாள், ஏங்க என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துகிறீர்கள்? என்னை கொஞ்சம் சுதந்திரமாக விடலாமே என்று. ஆனால் அதை கணவன் சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார். இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார். ஒரு நாள் மனைவி தன் கணவனிடம் வந்து கேட்டாள், ஏங்க நான் பட்டம் விட்டு விளையாடப் போகிறேன், நீங்களும் வாங்க என அழைத்து கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள். பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தாள். அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் கணவன் கேட்டார், பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாயிருக்கிறது, ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை, அதற்கு தடையாயிருப்பது என்னம்மா என கேட்டார். மனைவி பட்டென பதில் சொன்னாள், இந்த நூல்தான் அதை தன் இஷ்டத்திற்கு பறக்க விடாமல் கட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னாள். அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார். பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது. ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது. கணவன் சொன்னார், நூல் இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை. நேரான வழியில் இந்த பட்டம் உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாயிருக்கிறது. இதே போலத்தான் உன் கணவனாகிய நானும் ஒரு நூல்தான், நீதான் அந்த பட்டம். நீ என்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயர பறக்கலாம். உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதம் ஆனது போல உன் வாழ்க்கையும் சீரழிந்துவிடும். இப்போது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதனை. நூலாகிய என்னை அறுத்து விடாதே என்று சொல்லும்போதே மனைவி தன் கணவனை கட்டியணைத்து கொண்டாள். கணவன் மனைவி உறவு சிலருக்கு வரம், சிலருக்கு சாபம். வரமாக பெற்றதை சாபமாக மாற்றிவிடாதீர்கள். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.